கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவா ஆறுதலான வார்த்தைகளை கொடுங்க. வெல்கம் டு AVD கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிற இந்த ரெசிபி ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை குழந்தைகளுடைய லஞ்ச் கூட பேக் பண்ணலாம். 250 கிராம் உருளைக்கிழங்க இதே மாதிரி பாயில் பண்ணிவிட்டு தோல் நீக்கி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண 1 கப் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஃபைனாக வதக்கி விடுங்க. மாய்ச்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு இதை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இதே மாதிரி பிரெட் ஸ்லைஸ் உடைய சைட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 10 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சைட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். அதுவும் 10 நிமிஷத்தில். ஸ்வீட் ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி பிரெட் ஸ்லைஸில் ஃபில்லிங்கை ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட்டை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. தண்ணி எதுவும் தேவைப்படாது. இதே மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை எக் மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஒரு பக்கம் வந்தால் போதும். லோ டு மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். திருப்பி போட்டுட்டு கடாயை மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் இன்னொரு பக்கமும் குக் ஆகட்டும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கடாயை மூடி வச்சுருந்தேன். சைட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.